வந்துட்டு கட்டிங் வீடியோ பார்க்கலாம். கட்டிங் வீடியோவில் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட், நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு அளவு உங்களுக்கு அனுப்பினேன் இல்லையா, அந்த அளவு வச்சு கட் பண்ணுறேன். சரியா? நீங்கள் வந்து ஃபுல் லென்த்து நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஃபுல் லென்த்தில் இருந்துட்டு மேல் பார்ட்டுக்கான அளவை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நீங்கள் வந்து அளவை லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 29 இருக்குது. அதில் வந்து 13 இன்ச் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து 16 இன்ச்சஸ். தெரியுதா? 16 இன்ச்சஸ் வச்சு நான் வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதோட அகலம் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம்? 15.2. ஓகேவா? அட்லீஸ்ட் 15.5 இருக்கணும். எனக்கு 15.5க்கும் கொஞ்சம் கூடவே இருக்குது. நான் லென்த்தாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ப்ளீட் வர்றது வந்துட்டு நல்லது தான். ஓகேவா? உங்களுக்கு கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 15.5 இருக்கணும் என்னோடய அளவுப்படி. உங்கள் அளவுப்படி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ துணி மடித்து போடும். இப்போ நீங்கள் சாரியோட துணி வச்சுருக்கீங்க, அதை வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி மடித்து போட்டுக்கோங்க. துணியை இப்படி மெஷர் பண்ணி பாருங்கள் அகலம் உங்களோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிளாத்தை கொஞ்சம் தள்ளி இப்படி மடித்து போட்டுட்டு, ஓகேவா, இப்போ அளவு எடுத்து பார்க்கணும். ஓகேவா? அந்த மாதிரி அளவு சரியாக வரலைன்னா கொஞ்சம் தள்ளி மடித்து போடணும். உங்களுக்கு வந்து 4 ஃபோல்டிங் வரணும் இந்த இடத்துல. 1 2 3 4ன்னு 4 பக்கம் வரணும். சரியா? இப்போ இதில் எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த மாதிரி 4 துணி இருக்கணும். ஓகேவா? வச்சுட்டு நான் வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு மட்டும் தனியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். சரியா? இது என்னென்ன அளவு எடுத்திருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் 3rd பாயிண்ட்டுக்கும் 4th பாயிண்ட்டுக்கும் உள்ள அளவு எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்லேருந்து பாடி பார்ட்டுக்கான அளவை மைனஸ் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த் மெஷர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அகலம், எவ்வளோ லென்த் வந்து அகலம் வேணும் ப்ளீட் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து எனக்கு 15.2 இருக்குது. நான் 15 கூட உங்களுக்கு என்னோடய அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா 15 இருக்கணும். ஓகேவா? நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அளவு வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ மேல் பார்ட்டுக்கு வந்துட்டு என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். உங்களோட அளவை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது இப்போ கட் பண்ணும்போதே உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கேளுங்க. சரியா? இப்போ வந்து இதே மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இதுலேயும் 4 ஃபோல்டிங் இருக்கணும். எப்படி ஸ்கர்ட் பார்ட்டுக்கு போட்டோமோ அதே மாதிரியே இருக்கணும். சரியா? 4 கிளாத் இருக்கணும். 4 இருக்கணும். ஓகேவா? 1 2 இந்த இடத்துல 2 இருக்கும். ஓகேவா? நம்ம இந்த இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணும். தெரியுதா? இந்த இடத்துல ஃபோல்டிங் சைடு இருக்கணும், இந்த சைடு ஓப்பன் சைடு. ஓகேவா? இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பாடி பார்ட்டில் வந்துட்டு 13 இன்ச்சஸ் வச்சுட்டு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேம் இதே நேருக்கும் வைக்கணும். ஓகேவா? ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச். ஓகேவா? இப்போ மேலே இருக்கிற அளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பாடியோட அகலம் வந்து எவ்வளோ வருதுன்னா 7.6 அப்படின்னா 7.5 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? இப்போது 7.5 இன்ச்சுங்கிறது இங்கே வரும். ஓகேவா? 7.6ங்கிறது இந்த லைனுக்கும் நடுவில். ஓகேவா? இதே அளவு வச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. வேணா பாக்ஸ் போட்டுக்கோங்க, ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? இப்போது இதில் நெக்கோட வித்துங்கிறது எனக்கு வந்துட்டு 7வது பாயிண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து 2.75 அப்போனா 2.25. ஓகேவா? 2.25ன்றது இது வரும். 2.5க்கும் 3க்கும் நடுவில் 2.25. இது வந்து கரெக்டான அளவு. இப்போ நம்ம தைக்கணும் அப்படின்றதுக்காக கட் பண்ணுற அளவுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அது 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 2.25 மார்க் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து கட் பண்ணுற அளவு, ஸ்டிச் பண்ணுற அளவு இது. நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான நெக்கோட அளவு வந்துடும். சரியா? இப்போது நெக்கோட ஹைட் வந்து எனக்கு வந்து 4.25 இருக்குது. 4.25ன்றது 4.5க்கும் 4க்கும் நடுவில். ஓகேவா? அது உங்கள் ஒரு கொஞ்சம் லென்த்தாக இருக்குல்ல அந்த லைனு. ஓகேவா? இப்போ இதுலேயும் நான் வந்து 2.25 மார்க் பண்ணுறேன், 2.25 ஒன்று மார்க் பண்ணுறேன். மேலே ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா? இது கட் பண்ணுறதுக்கான அளவு. இப்போ நீங்கள் இது எல்லாமே ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரேஷன் வேஸ்ட்டு இல்லை வேஸ்ட் கிளாத் எதாவது இருந்தால் அதில் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. எதையுமே இப்போ நம்ம ஒன்று கற்றுக்கிட்டோன்னா அதை உடனே ஸ்டிச் பண்ணி பார்த்தா தான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் இல்லை நான் இன்னொரு டைம் அப்புறமா கிளாத் வாங்கி பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் மறந்துடும். சரியா? எதுவுமே பழக பழக தான் நமக்கு நல்லா வரும். ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்லைனுக்கு வந்து 1/4 இன்ச்சுன்றது இதுதான் 1/4 இன்ச்சு. ஒன்றுக்கும் இந்த 1.5க்கும் நடுவில் இருக்கிறது தான் 1/4 இன்ச். ஓகேவா? இந்த 1/4 இன்ச் அளவில் லைன் வச்சுட்டு நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா அரை இன்ச்சு. ஓகேவா? அரை இன்ச்சு வச்சு நெக்கை வந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக அப்படி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூ நெக் வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் பட்டை வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது நான் வந்து 2.25 வைக்கிறேன். 2.25 தெரியுதா? 2.25 நெக்ஸ்ட்டு 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை மடித்து தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டான அளவு வந்துடும். இதுதான் ஷோல்டர் அளவு. இது ரெண்டுமே கட் பண்ணுறதுக்கான அளவு. சரியா? ஆம்ஹோலோட லென்த் வந்து எனக்கு 5.6 வருது. செகண்டாக இருக்கும் உங்களோட நோட்ஸில். ஓகேவா? 5.6 வைக்கணும் அப்படின்னா 5.5க்கும் பக்கத்தில். ஓகேவா? இப்போ இதுக்கு நேராக உங்களுக்கு லைன் போட்டு பாக்ஸ் போட்டுக்கணும். இப்போ இங்கே என்ன லென்த் இருக்குது? 1.25 இருக்குது. அதேமாதிரி இங்கே 1.25க்கு புள்ளி வச்சுட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் அரை இன்ச்சு வச்சுட்டு இப்படி வரையணும். ஓகேவா? ஏன்னா பெட்டிக்கோட்டுங்கும் போது நம்ம ஸ்லீவ்லெஸ் தான். ஸ்லீவ் வந்து எதுவுமே ஸ்லீவ் வந்து வராது. ஓகேவா? இவ்வளோ தான் மார்க்கிங்கு. நீங்கள் வந்து இங்கே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து இது சென்டர் பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சென்டர் தெரியும். சென்டர் வச்சு கீழே இருந்துட்டு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கோங்க. கீழே 2 சைட்லேயும் அரை இன்ச்சு, அரை இன்ச்சு போதும். ஓகேவா? இவ்வளோ தான் மார்க்கிங்கு. இப்போ வந்து கட் பண்ணுறதுக்கான அளவை தான் நம்ம கட் பண்ணணும். இப்போது நான் இதில் என்னென்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரவுண்ட் நெக் வேணும் இல்லை பானைக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை தனியாக எடுத்துடணும், பேக் பார்ட்டை தனியாக எடுத்துடணும். அதை நான் காட்டுறேன். இது எனக்கு இந்த இடத்துல ஃபோல்டிங்காக இருக்கிறதுனால நான் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்துட்டு எனக்கு ரெண்டுத்துக்குமே யூனிக்கே இருந்தால் போதும். நான் வந்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்தே கட் பண்ணிடுறேன். ஒரே அளவு, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தனியாக எடுத்துடணும். ஓகேவா? தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்டுன்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து எனக்கு இப்போ யூனிக்கே இருக்கட்டும், எனக்கு இந்த அளவு கரெக்டான அளவு. இப்போ பேக்கில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அளவை வந்து மாற்றாதீங்க. நெக் சைஸு அந்த டிஃப்ரெண்ட் மட்டும் மாற்றிக்கோங்க. யூனிக்கு பானைக்கு அதை மாற்றிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கமாக வேணும் அப்படின்றதுனால ஆல்ரெடி போட்ட அளவில் இருந்து மார்க் பண்ணியிருப்பேன் இல்லையா, கீழே ஒரு 3/4 இன்ச்சுக்கு லைன் இருக்கும். ஓகேவா? ஒரு அரை இன்ச்சுக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கி கட் பண்ணுறேன் பேக் நெக் மட்டும். பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து பேக்கில் வந்து ஓப்பன் வரும். அதில் எப்படி கொக்கி வச்சு ஸ்டிச் பண்ணணும், கொக்கி பட்டி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி இது சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, இது பேக் பார்ட். ஓகேவா? புரியுதா?
உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட பேக்கோட நெக்கு லைட்டாக இறக்கமாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டே ஸ்லீவையும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக் ஷேப் என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா டவுட் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா டவுட்ஸ் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். கட்டிங் வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா கிளாத்தை இந்த மாதிரி தனித்தனியாக, இது தனியாக ஃப்ரண்ட் பேக் தனித்தனியாக வச்சு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.